தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் பிஎன்பிகே டிசிஏ. சொல்லப்போனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 11/2/2018 அன்றைக்கு வந்து நடந்துச்சு. அதற்கான ஃபஸ்ட் கவுன்சிலிங் நடந்துச்சு அண்டு செகண்ட் கவுன்சிலிங் நடந்துச்சு. இப்போ என்னென்னா தேர்டு கவுன்சிலிங் வருமா வராதா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி வந்தால் யாருக்கு வேலை கிடைக்கும் என்பதை பற்றியும் பார்க்க போகிறோம். சரியா, அவங்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணணும், அது வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போதுக்கப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஓகேவா, எப்போ அதோட நோட்டிஃபிகேஷன் வரும் அதற்கான முழுமையான விளக்கம் தான் இந்த வீடியோ. நான் வந்து அனலைஸ் பண்ணி அண்டு வந்து ஒரு 2 நாள் சொல்லப்போனால் வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் போடல, உங்களுக்கே தெரியும். அதற்கு வந்து இதுதான் காரணம். சொல்லப்போனால் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அனலைஸ் பண்ணிவிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச டிஎன்பிஎஸ்சி வட்டாரங்களில் கேட்டு அண்டு எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாத்தையும் கேட்டு தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணுறேன். சொல்லப்போனால் வந்து இதை வந்து முழுமையாக பாருங்கள். இன்னொன்று, இந்த வீடியோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதியிருந்தால் நிச்சயமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க தான் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சரியா, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்குலாம் தேர்டு கவுன்சிலிங் வர அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுக்கு கூட கவுன்சிலிங் வரலாம். சரி நண்பா, தயவு செஞ்சு லைக் கொடுங்க. சரி நண்பா, சரி ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கவுன்சிலிங் அதோட ஃபைனல் ரிசல்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ரிசல்ட்டில் பாக்கி இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அதை பற்றி பார்ப்போம். இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட். சொல்லப்போனால் வந்து இது வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். இது வந்து செகண்ட் பேஸ் கவுன்சிலிங் அதோட அனலைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஜூனியர் இது பார்க்கலாம். ஓகேவா, இதுதான் செகண்ட் பேஸ் கவுன்சிலிங். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சொல்லப்போனால் நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா அதில் வந்து 1081 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. அந்த 1081 வேகன்சி இப்போ வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் பேஸ் கவுன்சிலிங் 80 வேகன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருந்துச்சு. அந்த 80 பேஸ் கவுன்சிலிங் செகண்ட் கவுன்சிலிங்கில் ஃபில் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஜென்ரல் உமன் பொறுத்த வரைக்கும் 433 ஃபில் ஆயிடுச்சு. டிடபிள்யூ 63, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் 124 வேகன்சியில் 124 வேகன்சி 125 வேகன்சி 124. நீங்கள் ஜென்ரல் எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா பயப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு தேர்டு கவுன்சிலிங் வர அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு. சரி நண்பா, அதனால் வந்து யாரும் பயப்பட தேவையில்லை. ஜென்ரல் எக்ஸர்வீஸ் மேன் அதாவது வந்து உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். அதனால் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்கள தயவு செய்து இந்த வீடியோ பார்க்க வைங்க. சரியா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மல்டிபிள் டிஸார்டர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு 7 வேகன்சியில் 6 வேகன்சி தான் ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 1 வேகன்சி அப்படி இருக்குது ஜென்ரலில். பிசி ஜென்ரல் மல்டிபிள்லையும் அதே மாதிரி தான் 45 வேகன்சி 24 வேகன்சி ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் 21 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி உமன் மல்டிபிள் டிஸார்டர் 7 வேகன்சி அப்படியே இருக்குது. எம்பிசிலையும் அதே மல்டிபிள் டிஸார்டர் 4 வேகன்சி இருக்குது. அதுதான் வந்து இப்போ வந்ததுக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து அதுதான் வந்து இது இருக்குது. சொல்லப்போனால் வந்து 7209 வேகன்சியில் 7175 வேகன்சி ஆல்மோஸ்ட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் பாக்கி 34 வேகன்சி தான் இருக்குது. ஓகேவா, அதனால் வந்து நீங்கள் வந்து ஜூனியர் இது எழுதியிருந்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், ஒன்றுமே பயப்பட தேவையில்லை. ஏன்னா வந்து மல்டிபிள் டிஸார்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள். இது உங்களுக்கு பயனுள்ள அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரியா, இப்போ நம்ம அடுத்து தான் பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் பொறுத்த வரைக்கும் இன்னியும் ஆல்மோஸ்ட் வந்து நிறையா வேகன்சி பணியிடங்கள் வந்து இருக்குது. அதற்கான காரணங்கள் வந்து இதை நான் சொல்கிறேன். சொல்லப்போனால் ஜென்ரல் பிளைண்ட் அதில் 19 வேகன்சியில் 11 வேகன்சி தான் ஃபில் ஆகிருக்கு. இன்னும் பாக்கி 8 வேகன்சி இருக்குது. ஓகேவா, இவங்க தேர்டு கவுன்சிலிங் வரலாம். சொல்லப்போனால் நீங்கள் வந்து விஷுவலி ஹேண்டிகேப்டாக இருந்தீங்கன்னா, மாற்றுத்திறனாக இருந்தீங்கன்னா, கண் குறைபாடுடைய மாற்றுத்திறனாக இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வேலை இன்னும் உண்டு. அதே மாதிரி மல்டிபிள் டிஸார்டர் அதில் வந்து 4 வேகன்சி அப்படியே இருக்குது. உமன் மல்டிபிள் டிஸார்டர் 6 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி பிசிஎம் ஜென்ரல் பிளைண்டில் 1 வேகன்சி அப்படியே இருக்குது. எம்பிசி ஜென்ரல் பிளைண்டில் 7 வேகன்சி இல்லை 4 வேகன்சி அப்படியே இருக்குது. அதாவது வந்து நீங்கள் வந்து இதாக இருந்தீங்கன்னா, ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கண் குறைபாடு மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னும் வேகன்சி இருக்குது. அதனால் வந்து அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்காக சொல்லுங்கள். ஏன்னா வந்து அவங்களுக்குலாம் வந்து இன்னும் வேலை வாய்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் 4071 வேகன்சியில் 4010 வேகன்சி தான் ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 61 வேகன்சி இருக்குது.
அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதில் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் வந்து அதில் என்ன பார்ப்போம். அதுலேயும் அதே மாதிரி தான் 17 வேகன்சியில் ஒரு வேகன்சி தான் ஃபில் ஆகிருக்கு, பாக்கி 16 வேகன்சி இருக்குது. டிஃப் பொறுத்த வரைக்கும் 2 வேகன்சியில் ஒரு வேகன்சி தான் ஃபில் ஆகிருக்கு, பாக்கி இன்னும் ஒரு வேகன்சி இருக்குது. உமன் டெஃபில் 2 வேகன்சி அப்படியே தான் இருக்குது. பிளைண்டும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு வேகன்சி அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி எம்பிசி டிசி பொறுத்த வரைக்கும் எம்பிசி கேட்டகரியில் ஜென்ரலில் இன்னும் வேலைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி பிசிஎம்மில் 55 வேகன்சியில் 6 வேகன்சி தான் ஃபில் ஆகிருக்கு, பாக்கி 49 வேகன்சி இருக்குது. பிசிஎம் உமன் பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 வேகன்சி இருக்குது. சரிங்கப்பா, மறந்துடாதீங்க. இன்னும் பிசிஎம் டிடபிள்யூ இவங்களுக்குலாம் வந்து வேகன்சி இருக்குது அப்படியே, ஆனால் மறந்துடாதீங்க. ஆர்த்தோ அவங்களுக்குலாம் வேகன்சி இருக்குது, புரிஞ்சா நண்பா? இவங்களுக்கு எல்லாமே இன்னும் வேகன்சி இருக்குது. அதே மாதிரி எஸ்சிக்கும் பொறுத்த வரைக்கும் வேகன்சி இருக்குது. சொல்லப்போனால் 979 வேகன்சியில் 758 தான் ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 221 வேகன்சி இருக்குது. இது தேர்டு கவுன்சிலிங் வர அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு என்பதற்கு சான்றுகளை தெரிவிக்குது. ஏன்னா வந்து 251, அதாவது வந்து இது வந்து அதிகமான வேகன்சி கொண்டுள்ளனால, அதாவது வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து இது வந்து அதிகமாக வந்து நிறையா பேர் வந்து இன்னும் எடுக்க வேண்டியது இருக்குது. சொல்லப்போனால் வந்து 221 வேகன்சி, அதில் சொல்லப்போனால் அதிலே வந்து 12 மொத்தம் பார்த்தீங்கன்னா இன்னும் 300 வேகன்சி இதிலே வந்து காலி பண்ணலாம் இருக்குது. சரி, அதனால் வந்து இந்த வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்காக தேர்ட் கவுன்சிலிங் வர அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு என்பது வந்து என்னுடைய கருத்து. சரியா, இப்போ நம்ம அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது வந்து என்னென்னா வந்து இதுதான் வந்து இப்போ நிலைமையாக இருக்குது. சொல்லப்போனால் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் வந்து டைப்பிஸ்ட், இந்த 2 அந்த வந்து சீனியர் டைப்பிஸ்ட் இதில் பொறுத்த வரைக்கும் இது 3மே வந்து ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிடுச்சு. ஆனால் வந்து இந்த மாற்றுத்திறனாளி கேட்டகரி அண்டு மல்டிபிள் டிஸார்டர் கேட்டகரி, இந்த கேட்டகரிக்கான இன்னும் வேலைவாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அதனால் வந்து அவங்களுக்காக தேர்டு கவுன்சிலிங் வர அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. சரி, அப்படி தேர்டு கவுன்சிலிங் வந்து எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சம் மே மாதம். ஓகேவா, மே மாதம் இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சு மே மாதம் முதல் 2 வாரத்துக்குள்ளே சொல்ல வாய்ப்பு அதிகமாக உண்டு. என்னை கேட்டால் அப்படி இல்லை என்றால் டிஎன்பிஎஸ்சி இந்த வேகன்சியை வந்து அடுத்த குரூப் 4க்கு கொண்டு போக வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து இந்த 300 வேகன்சி அப்போ இன்னும் அடுத்த குரூப் 4க்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, அதிகம் இல்லாத பட்சத்தில் இதை வந்து தற்காலிகமாக வந்து நிறுத்தி வைக்கக்கூட வாய்ப்பு உண்டு. ஓகேவா, தேர்டு கவுன்சிலிங் வராமல் கூட போகலாம், நான் வந்து அப்படியும் இருக்குது. ஓகேவா, ஏன்னா வந்து அவங்க ஆனுவல் பிளானரில் கொடுத்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து ஜூலை மாதம் வரும்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. செப்டம்பர் அக்டோபர் எக்ஸாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நிதர்சனமான ஒரு உண்மை கூட. ஓகேவா, இப்போ என்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்னா வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான ப்ரொசீஜர் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 போன வருஷம் நடந்த தேர்ட் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு ஃபுல் அனலைஸ் முடிஞ்சால் நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷனே வரும். இதுதான் வந்து எப்போதும் டிஎன்பிஎஸ்சி ஃபார்முலா. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச டிஎன்பிஎஸ்சி வட்டாரங்களை கேட்ட வரைக்கும் இப்படி தான் சொன்னாங்க. ஓகேவா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா தேர்டு கவுன்சிலிங் அதிகபட்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா வந்து 300 வேகன்சி இன்னும் காலியாக இருக்குது. சொல்லப்போனால் வந்து ஒரு 100க்கு கீழ்பட்ட வேகன்சி இருந்தால் காலி பணியிடங்கள் இருந்தால் வேணால் நீ சொன்ன மாதிரி வந்து வைக்காமல் இருக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து 300 காலி பணியிடங்கள் குரூப் 4லேயே வந்து பதவிக்காக வந்து இருக்குது. ஓகேவா, ஏன்னா டைப்பிஸ்ட் போர்க்கெலாம் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இதை வந்து அவங்க வந்து நிரப்பின பிறகு தான் அடுத்த கவுன்சிலிங் வரும்னு சொல்லி நிறைய வட்டாரங்கள் சொல்லுது. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 300 வேகன்சியும் அடுத்த வரக்கூடிய குரூப் 4க்கு இந்த வேகன்சியும் இன்க்ளூட் ஆச்சுன்னா வேகன்சி பொறுத்தவரைக்கும் அப்போ இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். ஓகேவா, ஒரு 7,000-8,000 வேகன்சி வர அதிகபட்சமாக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னியும் தள்ளி போச்சுன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்ச வரைக்கும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சொல்லப்போனால் வந்து மாதம் வந்து நிறையா பேர் வந்து ஓய்வூதியம் பெற்றுருக்காங்க. சொல்லப்போனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு 10,000 வேகன்சி கூட வர அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு என்பதை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்டு கவுன்சிலிங் வந்து ஒரு டிசிப்ளினாக சொல்லப்போனால் இதில் வந்து பிசி ஜென்ரல் இந்த கேட்டகரிகளுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா வந்து அவங்களுக்குலாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 0 தான் இருக்குது. அதிகபட்சம் வந்தால் இந்த பிசிஎம் எஸ்சி எஸ்டி, ஏன்னா வந்து அவங்களுக்கும் வந்து இந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு உண்டு. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு உண்டு. ஏன்னா வந்து அவங்களில் வந்து அந்த கேடரில் வந்து இன்னும் நிறையா வேகன்சி வந்து பணிக்கிடங்கள் வந்து காலியாக இருக்குது. உதாரணம் சொல்லப்போனால் வந்து பிசி ஜென்ரல் பிளைண்டில் வந்து 16 வேகன்சி காலி பண்ண இருக்குது. அதே மாதிரி வந்து
பிசி பிசிஎம் அவங்க இதில் அதாவது பிசி முஸ்லீம் சொல்லுவாங்க, அவங்க இதில் 49 வேகன்சி காலியாக இருக்குது. ஏன்னா வந்து தயவு செஞ்சு இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தேர்டு கவுன்சிலிங் இந்த 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 காரணங்களை முன் வச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. எம்பிசி 10 வேகன்சி இருக்குது, 9 இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இது எஸ்சிக்கு பொறுத்த வரைக்கும் 28 வேகன்சி இருக்குது. ஓகே நண்பா, இதனால் வந்து தேர்டு கவுன்சிலிங் வர அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு என்பது என்னுடைய வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி தேர்டு கவுன்சிலிங் வந்துச்சுன்னா குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் தள்ளி போக இன்னும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. சொல்லப்போனால் வந்து தேர்டு கவுன்சிலிங் வந்துச்சுன்னா மே மாதம் தேர்டு கவுன்சிலிங் அதற்கான அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா ஜூன் ஜூலை அந்த மாதிரி தான் கவுன்சிலிங் வைப்பாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர ஆகஸ்ட் மாதம் தள்ளி போகலாம். ஆனால் வேகன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகே நண்பா, தள்ளி போகும் பட்சத்தில் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து மாதம் ஒரு செட்டான ஆஃபீஸ் ஒரு செட்டான ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ் அண்டு வந்து டைப்பிஸ்ட் வந்து ஒரு செட்டு அவங்க வந்து ரிட்டையர் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா, நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்கணும், ஆனால் வந்து வேலை நிச்சயமாக கிடைக்கும். சரியா, அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து டிஎன்பிசி குரூப் 4க்கு வந்து டெய்லி கிளாஸ் போயிட்டுருக்கு. ஓகேவா, எல்லாமே வந்து யூடியூப் கிளாஸ். அதே மாதிரி வந்து டிஎன்பிசி குரூப் 2A போயிட்டுருக்கு, ஆர்ஆர்பி எக்ஸாம், டெட் எக்ஸாம் எல்லாத்துக்கும் போயிட்டுருக்கு. தயவு செஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி வீடியோ பார்த்துட்டே இருங்க. ரொம்ப இன்ஃபர்மேஷன் சொல்லப்போனால் வந்து டிஎன்பிசி தவிர மொத்த தகவல் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரி நண்பா, அவ்வளோ நம்ம சின்ன வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது வந்து உங்கள் நண்பர்கள் கூட இருக்கலாம், ஒருத்தர் உங்கள் நண்பராக கூட இருந்தாலும் அவருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.